அது ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பேசியிருந்தாலும் அதுல ஒரு சில ஹைலைட்டான ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அதுல முதல் விஷயம் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு, ஏன் தமிழ்நாடுக்கு கூட எல்லாருக்குமே தாவேகாவோட பிரச்சாரத்துல எத்தனை மக்கள் ஒண்ணு கூடுறாங்க, எந்த அளவுக்கு கூட்டம் பெருசா இருக்கு அப்படின்றது இந்த தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த கரூர்ல மட்டும் தான் முதல் முறையா நாங்க பிரச்சாரம் அப்படின்றது பண்ணல. கரூருக்கு வரதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 3-4 இடத்துல எங்களோட பிரச்சாரத்தை முடிச்சிட்டோம். ஸோ அந்த ஒரு பிரச்சாரம் எல்லாம் நீங்க வந்துட்டு டிவிலையுமே லைவ்லையுமே நீங்க பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கூட்டத்தில் எங்களோட பிரச்சாரம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் கரூர்ல மட்டும் ஏன் இந்த ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்ன? இது இன்ன வரைக்கும் ஒரு மிஸ்டரியான ஒரு கொஸ்டினா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்கிறாருன்னா, நாங்க எப்பயுமே வந்துட்டு பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பர்மிஷன் அப்படின்றது கேட்போம். அந்த ஒரு இடத்துக்கு நாங்க கேட்கிற ஒரு இடமா இருக்கும், ஆனா அங்க வந்துட்டு பர்மிஷன் கிடைக்கிறது வேற ஒரு இடமா இருக்கும். சரி, கிடைக்குது அந்த ஒரு இடம், அது ஒரு பெருசா கிடைக்குதா அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இருக்கிறதுல ரொம்ப குறுகலான ஒரு இடமா தான் இது வரைக்குமே எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு.